அவது அறிவை பற்றி நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இன்றைய இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. ஸ்கை நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்றங்கள், அங்கு இருக்கக்கூடிய பொறுப்பாசிரியர்கள் மற்றும் இன்று இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சிந்தனையாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு 6வது அறிவு. நம்மை பற்றியே நாம தெரிஞ்சுக்க போறோம். இதுதான் 6வது அறிவுங்கிற தலைப்பினுடைய உட்பொருளா இருக்கு. இப்ப இறைநிலை தன்மாற்றம் அடைஞ்சு அனைத்து தோற்ற பொருட்களாகவும் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத பொருட்களாகவும் வந்திருக்குன்னு நமக்கு எல்லாமே தெரியும். ஆசானுடைய வழியில நம்ம வந்ததுனால இவற்றுல பஞ்சபூதங்களாகவும் தன்மாற்றம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அதுல கடைசியா தோன்றினதுதான் நிலம் சொல்லக்கூடிய பூதம். இந்த நிலத்துல உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையாக பஞ்சபூதங்களும் இருப்பதால அந்த மாதிரி இறைநிலை அதை படைச்சதுனால அந்த இறைவனுடைய அருளே அதற்கு அப்புறம் அதுல உயிரினங்களும் தோன்றுவதற்கு அருளியது. இப்போ ஓரறிவு முதல் 5 அறிவு வரை முதல்ல உருவாச்சு. 5வது அறிவாகிய விலங்கினம் உருவானதுக்கு அப்புறம் அதனுடைய வேலை என்ன? உண்பது, அப்புறம் உறங்குவது, தன்னோட சந்ததிய இந்த உலகத்துக்கு அளிக்கிறது அப்படிங்கிற வரைக்கும் அதோட செயல்பாடுகள் இருந்துச்சு. இந்த உயிரினங்கள் வரைக்கும் 5 உயிரினம் வரைக்கும் என்ன செஞ்சது? இயற்கை வளங்களை அப்படியே அனுபவிக்கிறது தான் இதோட வேலை. அதுக்கு அப்புறம்தான் 6வது அறிவாகிய மனிதன் தோன்றினான். ஆரம்பத்திலேயே இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள் மாதிரி அப்படியே தோன்றிட்டானா அப்படின்னா இல்ல. 4 கால்ல நடந்த மிருக இனம் நிமிர்ந்து 2 கால்ல நின்ற போது நேரான முதுகுத்தண்டு கிடைக்க பெற்றான். வளர்ச்சி மேல் நோக்கி போக ஆரம்பிச்சது. உயர்வான சிந்தனைகள் தோன்ற ஆரம்பிச்சது. மிருகங்கள் போல ஆரம்பத்துல ஆடையின்றி இருந்தான். கிடைத்த பழங்கள், காய்கறிகள், கிழங்குகளை அப்படியே உண்டு வாழ்ந்தான். இயற்கை வளத்தை வாழ்வின் வளமா தன்னோட கைத்திறனால அறிவின் நுட்பத்தால உருமாற்றி அழகுபடுத்தி அவன் அனுபவிக்க கொஞ்ச காலம் இல்லைங்க, பல நூற்றாண்டு காலங்களை கடக்க வேண்டியிருந்தது. அறிவின் உயர்நிலைக்கு செல்ல செல்ல ஆடையின்றி இருந்த அவன் மரத்தோட இலைகளை பறிச்சு தன்னை மறைக்க தொடங்கினான். 2 கற்கள் உரசும் போது வந்த தீப்பொறிய பார்த்தான். வேக வச்சு உண்ண தொடங்கினான். மழை நேரங்கள்ல தானா முளைச்செழுந்த பயிரை கண்டான். விவசாயம் செய்தான். இப்படியா பெற்ற முன்னேற்றம் இன்று நவநாகரிக கருவிகள் வரைக்கும் வந்துருச்சு. விறகு அடுப்புல இருந்து பல மாற்றம் பெற்று இன்னைக்கு கேஸ், இண்டக்ஷன், மைக்ரோவேவ் அப்படின்னு பயன்படுத்துறோம். நமக்கே தெரியும், முதல்ல கேஸ் அடுப்பு வந்தபோது அதை பத்த வைக்கிறதுக்கு நாம ரொம்ப பயந்தோம். வெடிச்சா அப்படியே மொத்தமா உயிரே போயிரும், அந்த மாதிரிலாம் ஆரம்பத்துல ஒரு பயம் இருந்தது. அதே மாதிரி முதல்ல மிக்சி வந்தபோது இதுல சட்னி அரைச்சா நுரையா வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ கரண்ட் போயிட்டா வீட்டுல சட்னியே கிடையாது. மொபைல், கம்ப்யூட்டர் அப்படின்னு பல வகைகள்ல நான் பெற்ற அறிவை பயன்படுத்திய வகையில இப்போ ஏஐ தொழில்நுட்பம், இது எல்லாமே 6வது அறிவா? இல்ல இது எல்லாம் தான் 6வது அறிவா? இல்லவே இல்லை. அப்போ இவை நம்முடைய வேலைகளோட சுமையை குறைக்க வந்த வசதிகள் மட்டும்தான், அவ்வளவுதான்.
அப்போ விலங்குகள் வரைக்கும் இருந்தபோது 5 புலன்களின் மூலமா ஒரு விலங்குக்கு என்னென்ன தேவைகள் இருக்குமோ அந்த தேவைகள் நிறைவடைஞ்சிருது. அங்க அகமா இருக்கக்கூடிய பேரறிவு, அந்த பேரறிவுனாலே அது இறைநிலையோடதுதான். அப்ப அந்த பேரறிவு தன்னையே அறிஞ்சு கொள்ளவும், பிரபஞ்ச தோற்றங்கள் பற்றியும், இவ அனைத்துக்கும் காரணமான இறைநிலைய பற்றியும் அறிஞ்சு கொள்றதுக்காக எழுச்சி அடைஞ்சது. அந்த எழுச்சியில தான் 6வது அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது தோன்றுச்சு. ஒரு ஆரம்ப காலங்கள்ல ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது பழைய ஏற்பாடு புக் இருக்கு இல்லையா? அதுல வந்து பிரளய கதை பத்தி சொல்லுவாங்க. நெறைய பேருக்கு இது நமக்கு தெரிஞ்சிருக்கும். பழங்கால பாபிலோனியர்கள், எகிப்தியர்கள், சீனர்கள், இந்துக்கள் இவங்களுக்கு இடையிலயும் இதே கதை நிலவிக்கிட்டு தான் இருந்தது. அதாவது மனு அப்படின்னு சொல்லக்கூடிய பண்டைய முனிவர் ஒருத்தரு கங்கை கரையில தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாராம். அப்போ ஒரு சின்ன மீன் அவர்ட்ட வந்து அடைக்கலம் புகுந்ததாம். அவர் என்ன பண்ணாரு, அத தங்கிட்ட உள்ள கமண்டலம் வச்சிருப்பாங்க இல்லையா சன்னியாசிகள்லாம், அந்த கமண்டல நீர்ல அத விட்டாராம். அப்புறம் அந்த மீன்ட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாராம். அது சொல்லுச்சான், தன்னை ஒரு பெரிய மீன் துரத்துறதாகவும், தனக்கு பாதுகாப்பு வேணும்னும் அந்த மீன் வந்து மனு கிட்ட கேட்டுக்குச்சு. உடனே மனு என்ன செஞ்சாரு, அந்த சின்ன மீனை தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போனாரு. காலையில எந்திரிச்சு பார்த்தா, அந்த மீன் அந்த கமண்டலம் அளவுக்கு பெருசா வளர்ந்திருந்தது. இப்ப இதுக்கு மேலேயும் இந்த கமண்டலத்துல தான் வாழ முடியாது அப்படின்னு அது சொல்லுச்சு. அப்ப அவரு என்ன செஞ்சாரு, அந்த மீனை ஒரு குளத்துல விட்டாரு. அடுத்த நாளே பார்த்தா, அது அந்த குளத்து அளவுக்கு வளர்ந்து, தான் இனிமே அந்த குளத்துல வாழ முடியாதுன்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் அவர் அந்த மீனை ஒரு ஆத்துக்கு கொண்டு போக வேண்டியதா இருந்தது. அப்ப ஆற்றுல போய் விட்டாரு. மறுநாள் காலையில மீன் ஆறு அளவுக்கு வளர்ந்துருச்சாம். அதுக்கப்புறம் மனு அத கடல்ல கொண்டு போய் விட்டாராம். அப்போ அந்த மீனு, "ஏய் மனுவே, நான் தான் இந்த பிரபஞ்சத்தை படைச்சவன். இந்த உலகத்த பெரும் வெள்ளத்தால நிரப்ப போறேன். உன்னை எச்சரிக்கிறதுக்காகத்தான் நான் இந்த உருவத்துல வந்திருக்கேன். நீ ஒரு பெரிய கப்பல் செஞ்சு ஒவ்வொரு வகை உயிரினத்திலையும் ஒரு ஆண் பெண் இத வந்து அதுல பாதுகாத்து வச்சுக்கோ. உன்னோட குடும்பத்தையும் நீ கப்பல்ல வேணா ஏத்திக்கோ. என்னோட கொம்பு தண்ணியில இருந்து வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கும். கப்பல் அந்த கொம்புல நீ கட்டிரு. பிரளயம் அடங்குனதுக்கு அப்புறம் கப்பலை விட்டு வெளியே வந்து உலகத்துல மனுஷ இனத்தை பெருக்கு அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறம் பிரளயமே நடந்ததாம். உலகம் வந்து பெரிய வெள்ளத்துல மூழ்குச்சான். அப்ப மனு வந்து அந்த மீன் சொன்னபடியே தன்னோட குடும்பத்தையும், எல்லா வகை உயிரினங்களையும், எல்லா விதமான செடி கொடிகள்லாம் இருக்கு இல்லையா? அதோட விதைகள் எல்லாத்தையுமே வச்சு பாதுகாத்து வச்சிருந்தாராம். பிரளயம் அடங்குன உடனே வெளியே வந்து உயிர் வகைகள்லாம் பெருகிறதுக்கு அவரு வழி செஞ்சாராம். மனுவிலிருந்து தோன்றினதால தான் நாம மனிதன் அப்படின்னு அழைக்கப்படுறோம் அப்படின்னு இந்த கதையில வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது நம்ம கூட இதுல ஒரு சில விஷயங்கள்ல பார்த்துருக்கோமே. இப்ப வந்து கோயில் கோபுரங்கள்லலாம் தானியங்கள வந்து கும்பாபிஷேகம் வச்சு பாதுகாத்து வச்சுட்டு, அத வந்து பிற்பாடு ஏதோ ஒரு சூழ்நிலையில அது எல்லாமே அழிஞ்சிருச்சுன்னா பயன்படுத்துறதுக்காக பழைய காலத்துல மனிதர்கள் பாதுகாத்து வச்சாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த கான்செப்ட் தான் அது. அப்போ இதனாலதான் மனிதனுக்கு மனிதன் அப்படின்னு பேர் வந்ததாம். இப்ப இயற்கையிலேயே நிகழக்கூடிய இடி, மின்னல், மழை, வெள்ளம், வறட்சி, காட்டுத்தீ, எரிமலை இதையெல்லாம் பார்க்கும்போது, இதெல்லாம் நாம செய்யலையே. அப்போ நம்மோட ஆற்றலுக்கு அப்பாற்பட்டு உள்ள அந்த ஆற்றல் எது? இப்ப எங்க இருந்துகிட்டு இதையெல்லாம் நடத்துது அப்படின்னு மனுஷன் வந்து சிந்திக்க தொடங்குறான். திருவிளையாடல் படத்துல ஒரு வசனம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நமக்கெல்லாம் மேலாக ஒருவன் இருந்து கொண்டு அல்லவா நம்மை எல்லாம் மாட்டி வைக்கிறான் அப்படின்னு. அது போல அது எது அப்படின்னு சிந்திச்சு சிந்திச்சு அறிவால மேம்பட்டு மேம்பட்டு பிரபஞ்சம், விண், சுத்தவெளி எல்லாம் உணர்ந்து கொண்டு அனைத்துக்கும் மூலமாக சுத்த வெளியாக உள்ள இறைநிலையே இதற்கு காரணம் அப்படின்னு அனுமானித்து அறிஞ்சு தெளிவும் கொள்றான் மனுஷன். இவ்வாறு அந்த மறைபொருட்களை அறிகின்ற ஆற்றலைத்தான் 6வது அறிவு அப்படின்னு சொல்றோம். எல்லா இடங்களிலும், எல்லா பொருட்களிலும், எல்லா ஜீவன்களிலும் இருப்பது
மெய்ப்பொருள் அப்படிங்கிற இறைநிலையே அப்படிங்கிறத நாம உணர்வதற்கு நமக்கு இந்த 6வது அறிவு தேவையா இருந்தது. அருட்தந்தை அவர்கள் ஒரு கவியில சொல்றாங்க, ஐயுணர்வின் வயமேற்ற ஆன்மாவின் பழிச்சுமையை மெய்யுணர்வு பெற்றாற்றி மிக எளிதில் கழித்திடலாம். தெய்வ நிலையுடன் அறிவை சேர்த்தொன்றும் தவம் பயின்று உய்ய நினைத்தால் உலகீர் உடனே என் தொடர்பு கொள்வீர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ விலங்குகள் வரைக்கும் நாம இருந்து வந்ததுனால அதுல நமக்கு ஏற்பட்ட அந்த பாவ பதிவுகள் இருக்கு இல்லையா, அந்த சுமைய இந்த 6வது அறிவுன்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு மெய்யுணர்வு பெற்றதுக்கு அப்புறம் நம்ம ஈஸியா கழிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எளிமையா தெய்வ நிலைய போய் அடைய முடியலாம். அப்ப அந்த தெய்வ நிலையோட நம்ம அறிவை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதற்கு தவம் ஒரு முக்கியமான வழி. அப்போ நீங்க உய்ய வேண்டும்னு நினைச்சீங்கன்னா உலகிலே உடனே என்னை தொடர்பு கொள்வீர் அப்படின்னு சாமிஜி நமக்கு ஒரு அறைகூவல் விடுத்திருக்காங்க. அருட்தந்தை போன்ற மகான்களோட தொடர்பு தான் நமக்கு இதையெல்லாம் உணர்த்தும். சாமிஜி சொல்றாங்க, அது வரையிலும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ரசிச்சு வாழ்ந்தவன் இப்படி ரசிக்கக்கூடியவனும் எண்ணக்கூடியவனுமான என்னை ஆக்கினவன் யாருன்னு தன்னையே திரும்பி பார்க்கிறான் பாருங்க. இதுதான் 6வது அறிவு. அறிவையே அறிந்து கொள்ளக்கூடிய அறிவின் உயர்ந்த நிலை 6வது அறிவு. கடல்ல இந்த தண்ணி தான் மேகமாகி மழையாக பொழியுது. அருவியா ஆறா ஓடும் தண்ணீர் மீண்டும் எங்க போய் சேருது? அந்த கடல்ல தானே கலக்குது. இப்ப குளமாக ஏரியாக அந்த நீரை தேக்கி வச்சாலும் புடைத்து கொண்டு இருக்கும் அது கரை உடைந்தால்தான் தன் மூலமான கடலை நோக்கியே விரைந்தோடும். கடலை அடையிற வரைக்கும் அதற்கு ஓய்வு அமைதி கிடையாது. இது போலவே மெய்ப்பொருளே அந்த பிரம்மமே அணுவாகி பஞ்சபூதமாகி ஜீவனாகி மனிதனாகி இருக்குது. அவை எல்லாமே இடைநிலைதான், இடையில வரக்கூடிய நிலைதான். இனி மனிதன் 6வது அறிவு மேலோங்க பெற்று அவன் தன் நிலையை தான் பிரம்மம் என்ற நிலையை அடைஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. அது வரைக்கும் மனுஷனுக்கு அமைதி கிட்டாதான். எதை அடைய வேண்டுமோ அதை அடையாத வரை வேறு எது கிட்டினாலும் மனக்குறையோட தான் மனிதன் உள்ளத்துல தலையெடுத்து கொண்டே இருக்கும். அடைய வேண்டியதை அடைஞ்சாதான் அமைதி அடைய முடியும் அப்படின்னு சாமிஜி நமக்கு சொல்றாங்க. இப்ப மனிதன் அந்த அறிவுல நிறைவு பெறணும் அப்படின்னா அதற்குண்டான வழியவும் நமக்கு சாமிஜி சொல்லியிருக்காங்க. இறையுணர்வும் அறநெறியும் வேணும் அப்படின்னு. நாம சொல்லக்கூடிய அந்த பாடல்கள்ல கூட பாத்தீங்கன்னா, அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்டகோடி அனைத்துமாக்கி வழுத்துமோர் அறிவு முதல் 5ம் 6ம் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழுமுதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இறைநிலையில இருந்து நம்ம இந்த நிலைக்கு வந்ததுக்கு நாம அதை உணராத வரைக்கும் நமக்கு அதுல நிறைவு கிட்டாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த முழு முதற் பொருள் தான் நம்ம அறிவாய் இருக்கு அப்படிங்கிறத நாம எப்ப உணர்வோம்னா பழுத்த நிலை வர்ற வரைக்கும் நீ நான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்போமா. அந்த ஒரு மெச்சூரிட்டி நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் நீ தான் பெருசு, நீ சரியில்லை, நான் தான் பெருசு அப்படிங்கிற ஒரு போராட்ட குணம் மனிதன்கிட்ட எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அது எப்ப நிறைவடையுமா அப்படின்னு பார்த்தோம்னா பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த பதம் எப்படி அடைய முடியும்? இப்ப நம்ம வீட்டுல ஏதோ ஒரு சமையல் பண்றோம், ஒரு அல்வா கிண்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். அல்வா கிண்டுறோம். அப்ப அதுல உள்ள அந்த நெய்யும் அந்த இருக்கக்கூடிய அந்த அல்வாவும் அந்த இனிப்பு கோதுமை மாவு எல்லாமே சேர்ந்து ஒரு பதம் கிடைச்சு அந்த நெய் தனியா வரணும். அப்பதான் அதை நம்ம இறக்கணும். ஒரு மைசூர் பாக்கு பண்ணோம்னா அதே மாதிரிதான் நல்லா நுரக்கட்டி வரும்போது அந்த பதம் வந்தோடனே நம்ம அதை இறக்குறோம். அப்பதான் அந்த ஸ்வீட்டு கூட சரியான ஒரு அளவுல இருக்கும். அந்த பதம் மாறிடுச்சு அப்படின்னா அது உண்ண தகுந்ததா இருக்காது.
அதே போல நாம இந்த பிறவியை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பழுத்த நிலை வர்ற வரைக்கும் நம்ம நமக்குள்ள ஏற்பட்ட அந்த போராட்டத்தை இந்த பதம் நம்ம அடைஞ்சதுக்கு அப்புறம்தான் நம்ம அதை உணர முடியும். அப்பதான் நம்ம அந்த பரம ஆனந்தம் சொல்லக்கூடிய அந்த பரமாத்மான்னு சொல்லக்கூடிய அந்த இறைநிலையோட நம்ம ஒன்றும் போது அந்த மிகப்பெரிய ஆனந்தம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த கவியில அருட்தந்தை அவர்கள் நமக்கு விளக்கியிருப்பாங்க. இப்ப சாமிஜிட்ட எப்பவுமே நிறைய கேள்விகள் பக்தர்கள் அன்பர்கள் கேட்கறதும் அதுக்கு அவங்க பதில் சொல்றதும் வழக்கம். ஒரு முறை சாமிஜிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. சுவாமிஜி அவர்களே, விலங்கினங்களுக்கு ஆன்மா உண்டா? உண்டுன்னா மனித ஆன்மாவில இருந்து அது எங்கனும் வேறுபட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சாமிஜி சொல்றாங்க, ஜீவகாந்த கருமையம் தான் ஆன்மாவா இருக்கு. மரபு வழியா வந்த பதிவுகள் அனைத்தும் ஒவ்வொரு ஜீவனின் கருமையத்திலையும் அடங்கி இருக்கு. ஒவ்வொரு ஜீவனிலும் இனத்திலும் மரபு வழி பதிவுகள் வேறுபடும். இந்த வேறுபாடே மனிதனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் ஆன்மாவில் உள்ள வேறுபாடு. ஆன்மா என்பதும் கருமையம் என்பதும் ஒன்றுதான். ஈரறிவிலிருந்து ஆறறிவு வரை உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் அதனுடைய கருமையமே ஆன்மாவா இருக்கு. ஓரறிவுள்ள தாவரங்களுக்கு மட்டும் பூ உண்டாகிற பகுதியில காந்த சுழற்சி ஏற்பட்டு அதோட வித்திலேயே அதன் கருமையம் அமைஞ்சிரும். பரிணாம வளர்ச்சியில விலங்குகிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய மனிதன் தன்னுடைய 6வது அறிவை கொண்டு தன்னுடைய ஆன்மாவை, அதாவது மறைபொருளான மனம், உயிர், ஜீவகாந்தம், மெய்ப்பொருள் என்கிற அளவுல அறிஞ்சு வாழ்கின்ற அறிவை பெற்றிருக்கான். விலங்கினங்களோ புலன் அளவிலேயே நிற்கின்றன. ஆனா மனித ஆன்மாவோ ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு அதை கடைபிடிச்சு கொண்டு பிறகு அதை தாண்டியும் போகுது. விலங்குகளோ ஒழுக்கத்தை கற்கவும் இல்லை, அதை தாண்டி செல்றதும் இல்லை அப்படின்னு சாமிஜி சொல்லியிருக்காங்க. அப்ப விலங்குகள் ஐயர்வு படைச்சிருந்தாலும் அதனுடைய தேவை என்ன, அந்த அளவுல அது நிறைவு அடைஞ்சிறதுனால அது அந்த ஒழுக்கத்தை அதுக்கு தெரியாது, ஒழுக்கமும் தெரியாது, அதை தாண்டி போகவும் தெரியாது. ஆனா மனுஷன்தான் எனக்கு ஏதோ 6 வந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு அகம்பாவத்துல அவனுக்கு அந்த ஒழுக்கமும் தெரியும், அதை தாண்டி செல்றதுக்கு வழியும் தெரியும். இதனாலதான் இன்னைக்கு பேப்பர்லயும் செய்திகள்லையும் தொலைக்காட்சிகள்லையும் நம்ம நிறைய முறை தவறி போகக்கூடிய மனிதர்களை கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இந்த மாதிரியான சாமிஜி சொன்ன 5 பழிச்செயல்கள் செய்யக்கூடிய திருட்டு எல்லாமே செய்யறாங்க இல்லையா? அப்ப அந்த பழிச்செயல்கள் செய்யக்கூடிய அளவுக்கு அவன் ஒரு நிலைக்கு போறான் அப்படின்னா அவன் உள்ள மிக பெரிய மிக பெரும் பொக்கிஷமான அந்த 6வது அறிவை உணராத தன்மையில தான் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த இதை நம்ம தெரிஞ்சு கொண்டும் அதை தாண்டி நடக்கவும் அவனே முற்படுறான் அப்படின்னு சாமிஜி ரொம்ப அழகா அந்த இடத்துல விளக்கியிருப்பாங்க. ஐயுணர்வுக்கு அடிப்படையாம் ஆதார மூலத்தை 6வது அறிவாலே ஆழ்ந்துணரும் தவநெறியை மெய்யுணர்வு என்கிறோம். மேல்நிலை அதற்கு அறிவிற்கே மிரட்சிப்போம் தெளிவுண்டாம் மெய்யுயிராய் உளது உணர்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த 6வது அறிவை நம்ம ஆழ்ந்து உணர்றதுக்கு இந்த தவநெறி நமக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இதுதான் நம்ம மெய்யுணர்வு அப்படின்னு சொல்றோம். இது தெரியாத வகையில நம்ம ஏதோ ஒரு மிரட்சியோட அதை நம்ம கவனிக்கிறோம். ஆனா தெளிவு பெற்றதுக்கு அப்புறம் மெய்யுயிராய் நம்ம அதை உளத்தில உணர்ந்து கொள்வோம் அப்படின்னு சாமிஜி ரொம்ப அழகா அதை நமக்கு எடுத்து சொல்றாங்க. இதற்காகத்தான் நிறைய அறிவு திருக்கோயில்கள் எங்க பார்த்தாலும் அறிவுக்கு திருக்கோயில் கட்டி வச்சாங்க சாமிஜி. இந்த அறிவு திருக்கோயில்ல கூட பாத்தீங்கன்னா 1975ஆம் ஆண்டு மகிழ்ச்சியோட வெளிநாட்டு சேவைகளை சிறப்பிக்கும் பொருட்டு 3 கிராம மக்கள் ஒண்ணு சேர்ந்து கூடுவாஞ்சேரியில ஒரு விழா நடத்தினாங்களாம். இப்ப மகிழ்ச்சி தன்னோட நன்றி உரையில அறிவு திருக்கோயில் ஓங்கார மண்டபம் அமைக்கணும் அப்படின்னு தன்னுடைய எண்ணத்தை அங்கதான் வெளிப்படுத்தினாங்களாம். மகிழ்ச்சியோட அருளாசியோட 1983ஆம் ஆண்டு சேலம் கெஜல் நாயக்கம்பட்டி அப்படிங்கிற இடத்துல அறக்கட்டளை ஒரு இடத்துல ஓங்கார மண்டபம் அமைக்கிறதுக்கு ஏதுவா அடிக்கல் நாட்டி விழா அன்பர்களால நடத்தப்பட்டிருக்கு. ஓங்கார மண்டபத்திற்கான வரைபடமும் அருட்தந்தையோட ஒப்புதலின் பேர்ல சிறப்பா அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த இடத்துலயும் மண்டபம் அமையல.
இப்ப 8/2/1990ல ஆழியாறுல அறிவு திருக்கோயில் ஓங்கார மண்டபம் திறப்பு விழா செய்யப்பட்டது. அறிவேதான் தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க ஆன்றோர் பெருமக்கள். அறிவை அறிவதற்கு வழிவகுத்தார்கள் சித்தர் பெருமக்கள், யோகியர்கள். எங்குமே நிறைந்த சர்வ வல்லமையுடைய பேரறிவு ஒவ்வொரு மனிதரிடத்திலும் பகுதி நிலையா உள்ளது அப்படிங்கிறத குண்டலினி யோகத்தின் மூலம் உணர்றதுக்கு அறிவு திருக்கோயில்களை உருவாக்கி ஒவ்வொருவரும் அறிவு திருக்கோயிலாகவே திகழணும் அப்படிங்கிற வழியையும் நமக்கு அருட்தந்தை அவர்கள் காட்டியிருக்காங்க. அப்போ இந்த அளவு பாத்தீங்கன்னா மனுஷன் அறிவுல உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு சாமிஜி ஒரு கவியில சொல்லியிருப்பாங்க, நம்முடைய செயல்களை நம்ம ஒழுங்குபடுத்தினா தான் அந்த 6வது அறிவு நிறைவு பெற்றதாவே ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சிந்தித்து நலம் காத்து செயலாற்றும் பண்புடையோர் சிலருக்கும் தங்கள் செயல் விளைவாய் சிலர் இன்பம் சிலர் துன்பம் தவிர்க்க முடியாதபடி பெறுதல் காண்போம். இந்த ஒரு நிலை வந்தால் இதை செய்தால் செய்யாக்கால் எங்கு நலமிகும் என்று எண்ணி சோதித்த பின்னர் ஏற்பதா இச்செயலை விடுவதாயின் முடிவை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை செஞ்சா என்ன நடக்கும், இதை செய்யாட்டா என்ன நடக்கும், இதை ஏற்பதா அல்லது விடுவதா அப்படிங்கிற முடிவு யாரு எடுக்க முடியும் அப்படின்னா, 5 அறிவு படைத்த மிருகம் எடுக்க முடியும். 6வது அறிவில் உயர்ந்த நிலையில உள்ளவங்க தான் இந்த சிந்திச்சு செயலாற்றக்கூடிய ஒரு நிலை வரும். அப்ப இந்த அளவு அறிவுல உயர்ந்ததாக சொல்லப்பட்ட போதும் அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் ஆகியவற்றால மயக்க நிலை அடைஞ்சு பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் ஆகிய 4ல அழுந்தி வருந்துறது மனிதகுலம். இங்கேதான் அருட்தந்தை அவர்கள் கருணையினால தெய்வ நிலை உணர்றதுக்கும் அறநெறி வாழ்வு வாழ்றதுக்கும் உடற்பயிற்சி, காயகல்பம், அகத்தவம், அகத்தாய்வு பயிற்சிகளை நமக்கு கொடுத்தாங்க. இளம் வயதிலேயே பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு இவற்றை பாடமுறையிலும் பயிற்சி முறையிலும் கொடுக்கணும்னு ஆரம்பிக்கப்பட்டது ஆன்மீக மற்றும் உள்ளுணர்வு கல்வி நிலையங்கள். இத்தகைய ஆன்மீக கல்வி ஒவ்வொருவருக்கும் அவசியம். இக்கல்வி பெற்ற பின்னதான் ஐயுணர்விலிருந்து மெய்யுணர்வு நாம பெற முடியும். முன் அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவை கணிக்கக்கூடிய 6வது அறிவு என்பதை நாம் உணர்வாக பெறும்போது நாம் காணும் அனைத்திலும், எல்லா இடங்களிலும், எல்லா பொருட்களிலும், எல்லா ஜீவன்களிலும் உள்ளது இறைநிலைதான் அப்படிங்கிற தெளிவு நமக்கு ஏற்படும். இயற்கையை மதிச்சு வாழ்றது இறை உணர்வு, ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படின்னு சொல்லக்கூடிய அறநெறி வாழ்வு, இது 2யும் நாம உணரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சாமிஜி நம்மளுக்கு இவ்வளவு கவிகளும் இவ்வளவு தத்துவ விளக்கங்களும் மனிதனா பிறந்த நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப அனைத்திலும் இறைநிலையை நாம உணரும் போதுதான் எந்த உயிர் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை போக்கும் அளவிற்கு நம்முடைய செயல்களை நாம ஒழுங்குபடுத்தி கொண்டு வாழ்வோம். இதற்காகத்தான் இரண்டொழுக்க பண்பாடு, இறைநிலை தவம், இது எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இது எல்லாமே நமக்கு அருட்தந்தை அவர்களால கொடுக்கப்பட்டதினால நாம் அந்த பயிற்சி முறைகளை தொடர்ந்து செய்து மற்றவர்களுக்கும் நாம இந்த அறிவின் சிறப்பை உணர்வதற்கு அறிவு திருக்கோயில்களுக்கு அழைத்து வழிகாட்டி மற்றவர்களையும் உயர்த்தி நம்மையும் நாம் மேம்படுத்திக் கொள்வோம். இது அனைத்துமே இந்த 6வது அறிவு பெற்றதன் சிறப்பு தான் என்பதை உணர்ந்து நாம சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்மையும் இந்த சமுதாயத்தையும் தயார்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு இன்று இந்த நல்லதொரு சிந்தனைக்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக அனைவருக்கும் நன்றி பாராட்டி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.